மேசம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம, இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதனால இவ்வளவு பெரிய அவமானமோ, இவ்வளவு பெரிய அசிங்கமோ உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கு? அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போறோம். நீங்களும் மறக்காம இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா, இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்க. கண்டிப்பா மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில, அதுவும் 2025ல நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அது அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய ஆணவமும் உங்களுடைய அவசரமும் தாங்க. எப்பொழுது உங்களுடைய ஆணவத்தையும் உங்களுடைய அவசரத்தையும் நீங்க உங்கள்கிட்ட இருந்து தவிர்த்துக்கிறீங்களோ, அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தொடர்ந்து ஏற்பட தொடங்கும். நீங்க இந்த இரண்டையுமே விடாம இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதனால உங்களுக்கு பிற்காலமாக இருக்கட்டும், இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு தேவையில்லாத அளவிற்கு பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படும். எனவே முடிந்த அளவிற்கு நீங்க பொறுமையுடன் இருங்க. பொறுமையுடன் இருந்து உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்க தீருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ஆணவமா இருக்கட்டும், அவசரமா இருக்கட்டும், ஏதாவது முந்திரி கொட்ட மாதிரி அவசரப்பட்டு ஏதாவது முடிவுகளை எடுக்கிறதாக இருக்கட்டும், அனைத்திலும் இந்த ஒரு நேரத்துல நீங்க பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தொழில் வாழ்க்கை கொஞ்சம் சீராக செல்லக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க இப்பொழுது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை கட்டாயமாக விளங்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய செயல்கள் குறிப்பா விவேகத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல எந்த விதமான அவசரமான முதலீடுகளையும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். மேசம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த ஒரு நேரத்துல பிடிவாதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒன்று அவங்க பிடிவாதமா இருப்பாங்க, இல்லைன்னா நீங்க பிடிவாதமாக இருப்பீங்க. இதனால உங்களுடைய குடும்பத்துல தொடர்ந்து சிக்கல்களும் தொடர்ந்து பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நீங்க நினைத்த காரியங்களை உங்களால செய்ய முடியாது, நினைத்த இடங்களுக்கு உங்களால சென்று வர முடியாது. இதனாலும் சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்பட தொடங்கும். முக்கியமான விஷயங்களுக்கு உங்களுடைய பிடிவாதமோ உங்களிடம் இல்லை என்றால் உங்களுடைய மனைவியின் பிடிவாதமோ ஒரு காரணமாக அமையும். இதனால் சில உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்திருப்பீங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல இன்னும் முன்னேறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய பிடிவாதமோ உங்களுடைய மனைவியின் பிடிவாதத்தால அந்த சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க இந்த ஒரு நேரத்துல இழந்திருப்பீங்க. இதனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சல் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடும். இது அனைத்திற்கும் காரணம் நீங்களோ இல்லைன்னா உங்களுடைய மனைவியின் பிடிவாதமாக கூட கண்டிப்பாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பழைய நண்பர் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நேரத்தில் மேசம் ராசி அன்பர்களுக்கு அமையும். அவர் மூலம் அதிக அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும். எனவே முடிந்த அளவிற்கு அந்த ஒரு நண்பர் உங்களை தேடி வந்தார் அப்படின்னா அது உங்களுடைய நன்மைக்கும் உங்களுடைய தொழிலை இன்னும் பெருக்குவதற்குமாகத்தான் இருக்கும். கட்டாயம் அந்த ஒரு நண்பரை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அது பெரிய அளவுல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை முற்காலத்துல பெரிய அளவுக்கு துன்பங்களையும் சரி, பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு இருந்தது என்றாலும், இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய காதல் வாழ்க்கையை நன்றாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு நீங்களோ இல்லைனா உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துணையோ யாராவது ஒருவர் பொறுமையாக எல்லா விதமான செயல்களிலும் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். எனவே முடிந்த அளவிற்கு யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பொறுமையாக போவது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க சூழ்நிலையை மகிழ்ச்சியாக வைக்க உணர்வு பூர்வமாக தீர்த்து உங்களுடைய பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு நாளாக ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். இந்த ஒரு நேரத்துல ராஜதந்திர அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். எப்படி உங்களுடைய மனைவி உங்கள் மீது கோவப்படுகிறார் என்றால் அவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும், அவங்கள எப்படி நீங்க சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தை ஒரு சூட்சமத்தை நீங்க இந்த ஒரு நேரத்தில் அறிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லைன்னா நீங்க
நினைத்த சில காரியங்கள் இந்த ஒரு நேரத்தில் தடைபடும். எனவே முடிந்த அளவிற்கு இதையும் நீங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யுங்கள். எந்த ஒரு விஷயங்களையும் முழுமையாக கேட்காம முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்வது இந்த ஒரு நாளில் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் தொடர்பான ஒரு முடிவை எடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். மேசம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதை நீங்கள் முடிவெடுக்கணும். அதுவும் இந்த ஒரு நாளில் எப்படிப்பட்ட நல்ல முடிவுகள் வேண்டுமானாலும் எடுங்க. ஆனால் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட, உங்களோட நண்பர்களிடம், உங்களுடைய உறவினர்களிடம், அனைவரிடமும் அந்த விஷயங்களை பற்றி உரையாடுங்க. உரையாடிட்டு நான் இதை செய்ய போகிறேன், இதனால் எனக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க. இதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்படி அனைவரிடமும் ஆலோசித்து எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் எடுப்பது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பேசி தீர்த்து கொள்வ வேண்டிய ஒரு அவசியமாக ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நீங்கள் நிதானமாக இந்த ஒரு நேரத்தில் எடுக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாச்சும் குறைகள் நிறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்வது, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள பேசி தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபமும் வருமானமும் சற்று குறைய தொடங்குகின்ற ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். உங்களுடைய உறவினர்கள் விஷயத்தை நீங்கள் நிதானமாக பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது வேலை விஷயத்தில் சுறுசுறுப்பான காரியங்களை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும். நீங்கள் நினைத்த நேரத்தை விட அதுக்கு முன்பாகவே அந்த ஒரு வேலையை உங்களால் முடிக்க முடியும். உங்களுடைய உறவினர்கள் உதவி வந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சேரும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது வெளியூர் பயணங்களில் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தில் பணவரவு கம்மியாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னா ஆன்லைன் சூதாட்டங்கள் பாதிப்பை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உண்டாக்கக்கூடும். புதிய நண்பர்களும் குடும்ப விஷயத்திலையும் நீங்கள் புதிய நண்பர்களோட குடும்ப விஷயங்களில் நீங்கள் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. அது புதிய நண்பர்கள் மட்டுமல்ல, மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது தான் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்களை